Good evening, my dear students. இன்னைக்கு நம்ம கண்டன் அண்ட் கோ சம்மில் ஹவு டு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சம் நான் 7:12க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சம்மை நான் எவ்வளோ நேரத்தில் போட்டு பார்க்குறேன்னு பாருங்கள். அவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டேலியில் போய்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை ஷட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். அந்த கம்பெனி பேர் வந்து கண்ணன் அண்ட் கோன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் அண்ட் கோவா? எஸ், கண்ணன் அண்ட் கோ. இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் அண்ட் கோ, ஃபினான்ஷியல் இயர் 2024-25. அதே மாதிரி இதுக்கு ஃபினான்ஷியல் இயரை எடுத்து விட்டுருங்க. அட்ரஸ் போடுங்க. நம்பர் 25, ஏதோ ஒரு ஷீட்டு, பாரதியார் ஷீட்டு, ட்ரிப்ளிகேன், சும்மா வச்சுக்க, ஏதோ ஒரு டம்மி நம்பர், சென்னை, பின்கோடு 6,05,000, ஸ்டேட் தமிழ்நாடு, எகைன் பின்கோடு 6,05,000, 044 போட்டு 28364563 8825470442. மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் kannan&co@gmail.com. ஃபினான்ஷியல் இயர் 1/4/24, புக்கு பிகினிங் வந்து 31/3/25. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. சேம் சினரியோ தான், மேனுவல் டு டேலி, ஆடிட்டர் டேலியில் டேட்டா கேட்குறாரு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பில் வைஸ் டீடைல் வேண்டான்னு சொல்லுங்க, இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்சி வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அதில் போயிட்டு கேஷ் லெட்ஜரை ஆர்டர் பண்ணு. கேஷ் லெட்ஜரை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணு. இங்கே வந்து கேஷ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிட்டோடனே கரண்ட் அசட்ஸ் கீழே இருக்கும் கேஷு, கரண்ட் அசட்ஸ் கீழே கேஷ் இருக்கும் 30,900, அதை ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லெட்ஜர். நான் வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் லெட்ஜருக்கு நான் அனுப்பிடுறேன், ஒரு மேட்டரை, ஒரு செக்லீஃப் அனுப்பிடுறேன். அந்த செக்லீஃபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. அதில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கூட அதை வச்சுக்கோங்க, ரைட்டா? நான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1,29,000 இருக்குது. இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், சிங்கிள் லெட்ஜராக க்ரியேட் பண்ணணும். எப்போதுமே பேங்க் லெட்ஜர் சிங்கிளில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் அங்கே இருந்தபடியே க்ரியேட்டில் போய்ட்டு பிஎன்பி அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லேயே போடுங்க. எல்லா லெட்ஜருமே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கேப்ஸில் போடுறேன். பிஎன்பி அக்கௌண்ட் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். அக்கௌண்ட் நம்பர் 25100400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். செட் ஆல்டர் செக் புக்கு எஸ் கொடுங்க. இதில் செட் ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே 00100 இந்த மாதிரி போடுங்க. சார் உங்களுக்கு எந்த மாதிரி வரல சார், என்ன சார் பண்ணுறது? இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், செட் ஆல்டர் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல செட் ஆல்டர் செக் புக் வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் செக் நம்பர் கேட்கும். ஒவ்வொருத்தருக்கும் 6 செக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இங்கே நீங்களாவே ஒரு 6 நம்பர் கொடுங்க. 120, 101, 120, 200 இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்களாவே கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 120, 300 இல்லை 301 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இது பாருங்கள், இங்கே நம்பர் ஆஃப் செக்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை செக்குன்னு அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்குது. இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுது. இப்போ டேலியில் முன்னாடி கிடையாது, இப்போ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ புக் நம்பர் 1 செக் பிரிண்டிங் இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ரெக்கன்சிலேஷன் ஸ்டார்ட்லாம் பார்த்துப்போம். என்ட்ரு கொடுத்துட்டு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 1,29,000. அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுருங்க. இப்போ கேஷ் லெட்ஜர் ஆர்டர் பண்ணணும், பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். பாக்கியெல்லாம் மல்டிபிள் லெட்ஜரில் போடுங்க. மல்டிபிள் லெட்ஜர் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், அதுக்கப்புறம் மல்டி மாஸ்டர், ஆல்ட் ஹச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், மல்டி லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மல்டி மாஸ்டர், ஆல்ட் ஹெச் சைடில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் மல்டி மாஸ்டர், அதில் மல்டி கிரியேட், அங்கே ஆல் ஐட்டம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு லெட்ஜரையும் உனக்கு எது லெட்ஜர் எது என்னங்கிறது தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். கண்ணன் கேபிட்டல்ங்கிறது லெட்ஜர். ஓகேவா? இங்கே என்ன பண்ணோம், கண்ணன் கேபிட்டல் கம்ஸ் அண்டர் கேபிட்டல், அமௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது டிராயிங்ஸு.
drawings comes under capital account but amount இல்லை. amount இல்லைனாலும் பரவாயில்ல, drawings comes under capital account. amount இல்லைன்னா amount இல்லைன்னு போட்டுருக்கு. அடுத்தது gift. giftக்கும் amount இல்லை, under capital account. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி, அது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லை, அதுவும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஓகேவா, அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதுவும் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அமௌண்ட் இல்லை. அடுத்தது ரெலிகார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் கிடையாது. அமௌண்ட் இல்லைன்னா விட்டுருங்க, லெட்ஜரை மாத்திரம் கிரியேட் பண்ணி விட்ருங்க. அடுத்தது வாட்டர் டேக்ஸு கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா, அடுத்தது லோன்ஸுங்கிறது குரூப்பு, அன்செக்யூர்ட் லோனும் குரூப்பு. உமாதேவிங்கிறது அன்செக்யூர்ட் லோன் கீழே வரும். உமாதேவிங்கிறது அண்டர் அன்செக்யூர்ட் லோன். எவ்வளோ அமௌண்ட்டு? 3,37,500. 3,37,500. அடுத்தது ராதை அம்மாள் 4,50,000, அதுவும் வந்து அன்செக்யூர்ட் அமௌண்ட்டு, 4,50,000 கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸட் அசட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள்ங்கிறது குரூப்பு. ஓகேவா, சோழிங்கநல்லூர் ஃப்ளாட்டுங்கிறது தான் லெட்ஜர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டுங்கிறது ஒரு குரூப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள் அப்படிங்கிறது இவங்களா கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு செகண்டரி குரூப், கம்ஸ் அண்டர் பிரைமரி ஃபிக்ஸட் அசட்ஸ். சோழிங்கநல்லூர் ஃப்ளாட் அப்படிங்கிறது இதுதான் ஃபிக்ஸட் அசட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சோழிங்கநல்லூர் ஃப்ளாட்டு அப்படின்னு ஒரு லெட்ஜர், அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள் அப்படிங்கிற குரூப் கீழே கொண்டு வரணும். எப்படி கிரியேட் பண்ணுறேன் இது கொஞ்சம் நல்லா பாருங்கள். சோழிங்கநல்லூர் ஃப்ளாட் அப்படிங்கிறது லெட்ஜருடைய நேம். அடுத்தது அண்டர். அண்டர் வந்து என்ன வரணும் அப்படின்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள் அப்படிங்கிறது கீழே வரணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள்ங்கிறது எது கீழே வரணும்னா ஃபிக்ஸட் அசட் கீழே வரணும். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள்ங்கிறது சப் குரூப், இந்த குரூப்பு ஃபிக்ஸட் அசட்ங்கிற குரூப் கீழே வரணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள் இருக்கானா? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்தபடியே ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்தபடியே ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இமூவபிள் அப்படின்னு போட்டு அது வந்து கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட், இது ஃபிக்ஸட் அசட் கீழே வரணும். டேலியில் இருக்கிற 28 டிஃபால்ட் குரூப் இல்லாமல் இதை நீ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க. போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ வந்துடும். எவ்வளோ அமௌண்ட்டு? சோழிங்கநல்லூர் ஃப்ளாட்டு 69,81,100. இது டெபிட் பேலன்ஸ். பேலன்ஸ் கரெக்டாக போடும். அடுத்தது பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் குரூப் தான். கணேஷ் அண்ட் கோ. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு வகையான ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, கணேஷ் அண்ட் கோ, சிவா அண்ட் கோ. ரெண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்மில். ஓகேவா, கணேஷ் அண்ட் கோ, சிவா அண்ட் கோ. இங்கே ஃபஸ்ட்டு கணேஷ் அண்ட் கோ, இது வந்து எகைன் ஆல்ட் சி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு ஒரு குரூப், ஆல்ட் சி போயிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வரணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் டெபிட் பேலன்ஸ். அடுத்தது சிவா அண்ட் கோ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கீழே வரணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே ரெண்டு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், இன்னொன்று ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வருது. இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, அதெல்லாம் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபிக்ஸட் அசட்டில் வரணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது தனி ட்ராக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இது தனி ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தனி. ஓகேவா, எதுக்காக சார் இந்த மாதிரி ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தனி, பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் தனி அப்படின்னா, ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ரேட்டு வேறு, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் ரேட்டு ஒன்று. ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற கேபிட்டல் கெயினுடைய டேக்ஸ் ரேட்டு வேறு. ஓகேவா, ஸோ அந்த டேக்ஸ் ரேட்டை தனியாக கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி குரூப் பண்ணுறோம். இப்போ பஜாஜ் அலையன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம் பஜாஜ் அலையன்ஸ். அது எது கீழே வரணும், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற குரூப் கீழே வரணும். எந்த குரூப் கீழே? இந்த பஜாஜ் அலையன்ஸுங்கிறது எது கீழே வரணும் அப்படின்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், ஆல்ட் சி போட்டு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடுங்க. இப்போ அமௌண்ட்டை போடுங்க.
4,50,000 டெபிட் பேலன்ஸ். அடுத்தது ஐசிஐசி, ரெண்டாவது ஐசிஐசி. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வருது, 3,75,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருக்குது, அதுவும் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000. அடுத்தது எஃப்டி ப்ரீமா ப்ளஸ்ஸு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்னா 4,89,905. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஃபண்டு 2,75,000 கம்ஸ் அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் 2,75,000. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ரீக்ரோத் மேக்ஸிமைசர் இன்சூரன்ஸு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வேல்யூனா 95,000. அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூ பேலன்ஸ் ஃபண்டு 2,75,000. அடுத்தது யூடிஐ மெப்பு 95 யூனிட் ஸ்கீம் 15,000 அண்டர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் 15,000. கையை எடுத்துடக்கூடாது. கரண்ட் அசட்ஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், அதில் ஜனா ஃபைனான்ஸ் மும்பை, அது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கீழே வரணும். அது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அசட் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு 3 lakh. அடுத்தது ஏபிசி ஃபைனான்ஸு சென்னை 3,30,000 அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 3,30,000. சாரி 3,30,000. ஸ்டாக் இன் ஹேண்டு கடைசியாக போடணும். ஸ்டாக் வந்து ஆர்டர் பண்ணணும், கேஷ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, பேங்க்கு போட்டாச்சு, ஸ்டாக் மாத்திரம் இருக்குது. அடுத்தது டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம் இது மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் முதல்ல சேவ் பண்ணிக்கோ, ஏன்னா கை தவறி போயிடும். ஓகேவா? இப்போ வந்து ஆல்ட் ஹச் போய்ட்டு மல்டி கிரியேட்டு அண்டர் டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். பேங்க் இன்ட்ரெஸ்ட் 3,418 பேங்க்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம், அமௌண்ட்டை மாத்திரம் போட்டால் போதும். அடுத்தது கமிஷன், அண்டர் டைரக்ட் இன்கம் அமௌண்ட். அடுத்தது புரோக்கரேஜ், அமௌண்ட்டை மாத்திரம் போட்டால் போதும். சர்வீஸ் சார்ஜஸ் 75,600. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 65,000. சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட். சேலரி ரிசீவ்டு அவ்வளோதான். இது என்ன, எங்கேருந்து வாங்கினா என்ன சேலரி ரிசீவ்டு, அது என்ன சார்? ஸ்டாக் இன் ஹேண்ட் எங்கே சார் போடணும்? நான் சொல்கிறேம்மா. 75. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதுவும் கேஷ் மாதிரி ஆல்டர் பண்ணணும். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் 35,120. ஓகேவா? என்டர். அடுத்தது என்ன இருக்குது? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது, இன்டைரக்ட் இன்கம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இன்டைரக்ட் இன்கம் இருக்குது. ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட்டு இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கமில் மீட்டிங் அலவன்ஸ் ரிசீவ்டு 21,600. அது கிரெடிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். இன்கம்னு செலக்ட் பண்ணால் கிரெடிட் பேலன்ஸ் 99,312. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட், அதுவும் நமக்கு இன்கம் தான் 3,492. ஸோ இப்போ நம்ம எல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. 2 பண்ணல, ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர்டர் பண்ணணும், இன்னொன்று ஸ்டாக் இன் ஹேண்ட். இது 2 பண்ணணும். இது என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். டிஃப்ரென்ஸு 11,55,000 இருக்கா? ரைட், ஓகே. அடுத்தது இன்னும் என்ன மிச்சம் இருக்குது? ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸ்டாக் இன் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டு லெட்ஜர் ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸ்டாக் இன் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிற குரூப் கீழே வரணும். ஸ்டாக் என்ன பண்ணணும் இன்னொரு வர சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர், அதில் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுங்கள்.
கம்ஸ் அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட். என்ன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை போடுங்க. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? வெறும் 30 பைசா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 30 பைசா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அசட் சைடு தான் இருக்குது. ஸோ அசட் சைடில் எங்கேயோ 30 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கேங்கிறத கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுங்கள். அசட் சைடில் 30 பைசா எங்கே வருதுன்னு பாருங்கள். அசட் சைடில் 30 பைசா வர காலம்லாம் பாருங்கள். கணேஷ் அண்ட் கோ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கணேஷ் அண்ட் கோ 69 பைசா வந்தாச்சு. அடுத்த பைசா வந்து ப்ரீமா ப்ளஸில் 1 பைசா இருக்கா பாரு. ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ரீமாவில் 1 பைசா வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை, பைசா காலம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் லைபிலிட்டி சைடு பாருங்கள், பைசா காலம் உள்ள லைபிலிட்டி சைடெலாம் பாருங்கள். பைசா காலம் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் 70 பைசான்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 பைசா இருக்கலாம் மேபி. கேட்பி ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியாக வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் 5,95,000. ரைட், ஓகே. எஃப் லெவலில் மெயின்டைன் இன்வென்ட்ரி கிடையாது. க்ளோசிங் பேலன்ஸு ஏன் அந்த மாதிரி இருக்குது? இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு இங்கே இருக்குது 30 பைசா டிஃப்ரென்ஸு. 30 பைசா டிஃப்ரென்ஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் வரணும். கேட்பி ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அங்கே போயிட்டு 30 பைசா 60 பைசா ஆயிடுச்சா? 30 பைசா கம்மி பண்ணணும். ஒரு நிமிஷம். கேட்பி ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 60 பைசா கம்மி பண்ணணும். இந்த ஒரு நிமிஷம். போய்ட்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிடுச்சு. 1,50,71,040 ஓகேவா? டேலி ஆகிடுச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரைட்டா? ஸோ தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். 2 சம்மையும் போட்டு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு? 7:12க்கு ஸ்டார்ட் பண்ண 7:30 28 நிமிஷம் இருக்குது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி 28 நிமிஷம் ஆகுது. தேங்க்யூ.